வந்து காவேரி தூங்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டே வந்து அந்த லேப்டாப் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு கம்ப்யூட்டரை. அப்போ கரெக்டாக வந்து காவேரி தூங்கிட்டாங்க. நல்ல காலம் தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. குழந்த மாதிரி இருக்கா, பாவம் இவ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கையை மேலே போட்டு தூங்குறாரு விஜய். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து காவேரி வீட்டில் அவங்க அம்மா, அவங்களோட அக்கா எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து விஜய் வந்து இங்கே பாருங்கள், எந்த டென்ஷனும் படாதீங்க அத்தை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதெல்லாம் வேணாம் வேணாம் தம்பி, அது எதுக்காக அவங்களுக்கு கொடுக்கணும், இங்கே பாருங்க அத்தை சொல்கிறது கேளுங்க, காவேரியும் கங்காவும் 2 பேருமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த டைமில் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னா இந்த விஷயத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தம்பி இப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்களே சொல்லுங்க அத்தை, இந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகணுமா, அவங்களும் பணம் வந்து வாங்காமல் போக மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு நிறைய கடன் இருக்குன்றாங்க, அவங்களுக்கு கடன் தான் எனக்கே வந்தது தம்பி, நம்மளுக்கு தேவையில்லை தம்பி அதெல்லாம். அங்கே பாருங்கள், இந்த பணம்லாம் கொடுக்க வேண்டியதே கிடையாது, அதுவும் உங்கள் வீட்டு பணத்தை கொடுக்க வேண்டியது, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, பணன்றது பெரிய விஷயமே இல்லை அத்தை, நான் கொடுத்துட்றேன் அவங்களுக்கு. இல்லை தம்பி இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், இங்கே பாருங்கள் அத்தை, எல்லாத்தோட முக்கியம் பணத்தோட முக்கியம் நிம்மதி தான் அத்தை வாழ்க்கையில், இந்த நிம்மதி உங்களுக்கு வேணுமா வேணாமா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. சொன்னால் கேளுங்க அத்தை, சொல்கிறத கேளுங்க. சரிங்க சரிங்க தம்பி, இப்போ அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஆமாம் சரிங்க தம்பி பரவாயில்ல, இந்த வீட்டில் இருக்க பங்கு பணம் இருக்குல்ல அதையே கொடுத்துருங்க, வேறு பணம் வந்து நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்னு. ஏன் தம்பி சொல்கிறீங்க, நாங்கள் சொல்கிறத கேளுங்க தம்பி, பணம் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன், இந்த பணத்தையே கொடுத்து ஒடிங்க, ஆனால் ஒன்று தம்பி, அவங்க மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது, பணத்தை வாங்கிக்கிட்டு சரியா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. சரி அவங்கக்கிட்ட நான் பேசி சொல்கிறேன் அத்தைன்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன சொன்னாங்க அவங்க, நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, இங்கே பாருங்கள் எங்கள் நிலைமை நாங்கள் சொல்லிட்டோம், எங்களுக்கு பணம் கண்டிப்பாக வேணும், அந்த பணத்தை கொடுத்தா தான் நாங்கள் போக முடியும் அப்படின்னு. நீங்கள் வந்து முதல்ல கோர்ட்டில் இருக்க கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு. சரிங்க தம்பி நாங்கள் வாங்கிடுறோம், பணம் கிடச்சிடும்ல அப்படின்னு வந்து முத்துமலர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், பணம் கிடச்சிடும் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு ஒரு வந்து விஷயம் இருக்குது, ஏன்னா எல்லா பணத்தையும் நீங்கள் கேட்குற மாதிரிலாம் பாதி பணத்தெல்லாம் தர முடியாது, பாதி பணத்தை தர முடியாது அதெல்லாம் தெரியாது, பாதி பணத்தை தந்தே ஆகணும் அப்படின்றாரு. கிருஷ்ணா இங்கே பாருடா கொஞ்சம் சும்மா அவர் என்ன சொல்கிறாரு கேட்போம், நீங்கள் என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் சரி பாதி பணம் உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் கோர்ட்டுக்கே போனாலும் இதுதான் தீர்ப்பாக வரும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க தம்பி, ஆமாங்க சட்டப்படி வாரிசுங்களுக்கு சம அளவு உரிமை தான் இருக்கே தவிர பாதி அளவு உரிமை கிடையாது, மொத்தம் 4 + 2 6 பேர் வாரிசாக இருக்காங்க, அப்போ சரிசமமாக தான் வரும், அதே மாதிரி உங்களுக்கும் அவங்களுக்கும் பங்கு போட்டாலும் இப்படி தான் வரும், அதுக்கேற்ற மாதிரி பங்கு பிரித்து கொஞ்சம் அமௌண்ட்டை தான் உங்களுக்கு நாங்கள் தர முடியும், அப்படி முடிஞ்சால் நீங்கள் வாங்கிட்டு போங்க, அப்படி இல்லையா என்ன பண்ணுமோ பண்ணிக்கிங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னடா பண்ணுறது, அதெல்லாம் முடியாதுமா, பாதி பங்கு கொடுத்தே ஆகணும், அதுதான் அவரோட சொல்கிறாரேடா, இல்லைம்மா நான் ஒத்துக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து காவேரி என்னங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னோடனே, அம்மா என்ன சொன்னாங்கன்னு அத்தைக்கிட்ட சொல்லி சம்மதிக்க வச்சுட்டேன், ஆனால் அத்தை வந்து ஏன் பணத்தை தர விட மாட்டேங்கிறாங்க, பரவாயில்ல வீடு விற்ற பணத்தையே கொடுத்துடலாம், ஆனால் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே, எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் சமைச்சதே பெரிய விஷயம், எப்படிங்க எங்கள் அம்மா சமைச்சாங்க, வேறு எப்படி நீயும் வந்து கங்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கல்ல அதனால தான் காவேரி அப்படின்னோடனே, நான் அப்பாடா இந்த பிரச்சனை தீர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. வேறு என்ன பாட்டு கேட்டுட்ருக்கேன், என்ன பாட்டு அப்படின்றாங்க. வேறு என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா வந்து ஹெட்ஃபோனில் வந்து பாட்டு பயங்கரமாக வந்து சத்தத்தோடு இருக்குது. என்ன காவேரி இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்கக்கூடாது காவேரி, குழந்தை இந்த மாதிரி பாட்டை கேட்டு தான் டான்ஸ் ஆடுறா, நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லிட்டு அவரோட கையை எடுத்து வயிற்றில் வச்சு பார்க்குறாங்க. பார்த்தா சத்தம் கேட்குது, என்ன காவேரி இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து சிரிக்கிறாங்க. இவங்க ரொம்ப சந்தோஷமாக குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கங்கா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. குமரன் இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க கங்கா.